நினைப்பற்று இருத்தல் எப்படி எப்படி நினைப்பு இல்லாம இருக்கிறது? நீங்க சொல்லிட்டீங்க, அது எப்படி நான் நினைப்பு இல்லாம இருக்கிறது? உடனே அது பதில் சொல்றாரு, நினைக்கிறவனை பற்றிய நினைப்புகள் எழுகின்றன. நினைக்கிறவனை பற்றிய நினைப்புகள் எழுகின்றன. நினைப்பவனது மூலத்தை நாடினால் நினைப்புகள் எழாது. நினைப்பற்ற நிஜஸ்வரூபம் ஒன்றே ஒளிரும். எண்ணங்கள் நினைப்புகள் வராம இருக்கிறதுக்கு என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டா, எவனுக்கு நினைப்பு வருது? இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்கு தொடர்ந்து என் மனசுல எண்ணங்கள் நினைப்பு வருது இல்ல. இந்த நினைப்பு வருகின்ற இந்த எண்ணங்கள் மெமரிஸ் வருகின்றது யாருக்கு வருது? அப்படி எனக்கு தான் வருது அப்படிங்கிறவன உள்ளுக்குள்ள, அப்ப நான் யாரு, எனக்கு எங்க இருந்து என்ன வருது, நான் எங்க இருந்து வரேன் அப்படின்ற அதை உள்நோக்கி போனேன்னா இந்த நினைப்புகளே வராது. நம்ம யாருன்னு உள்நோக்கி போய் நம்மளை பார்க்காத வரைக்கும் உள்ள இருக்க மனம் வெளியில எண்ணங்களோட அலைப்பாய்ந்து எண்ணங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஆழ்ந்து தியானம் பண்ண பண்ண உள்நோக்கி போக போகவே எண்ணங்கள் குறைந்து கொண்டே வரும். நான் யார் நான் யார் பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எண்ணங்கள் குறையும். அததான் இங்க சொல்றாரு, எவனுக்கு இந்த எண்ணம் வருதுன்னு நீ தேடி உள்ள போனேன்னாவே எண்ணம் வராம போயிடும். திருடனை போலீஸ் இருந்துச்சுன்னா திருட அடங்கிடுவான், போலீஸ் இல்லாட்டினா திருட இருப்பான். நீங்க கொஞ்சமாச்சும் உங்க மனசை வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாலே மனசு கொஞ்ச நேரம் அமைதியாயிடும். ஏய் அவனா நம்மளை பார்க்கணும், விழிப்புணர்வா நம்மளை என்ன திடீர்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான், சாட்சியா பாக்குறானே, நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கும். அப்புறம் நீங்க கொஞ்சம் வேற பக்கம் திரும்பினோட திருப்பி பேச ஆரம்பிக்கும் மனசு. திருப்பி நீங்க உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அமைதியாகும். திருப்பி அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா பேச ஆரம்பிக்கும். அப்ப போலீஸ் இருந்தாலே திருடன் வந்து என்ன பண்ணுவான், பயப்படுவாங்கிற மாதிரி நம்மை நாம் யார் என்று தேடி உள்நோக்கி போனாலே மனசு எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு அமைதியாயிடும். அதான் சொல்றார், நினைப்பற்ற நிஜஸ்வரூபம் ஒன்றே ஒளிரும். நல்லது.